கமல் உள்ளிட்ட 6 பேர் போட்டியின்றி ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். திமுக சார்பில் மீண்டும் வழக்கறிஞர் வில்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. புதிதாக சல்மா, சிவலிங்கம் ஆகியோருக்கும் மநீம தலைவர் கமலுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதிமுக தரப்பில் இன்பதுரை, தனபால் ஆகியோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டனர். திமுக சார்பில் போட்டியிட்ட வில்சன், சல்மா, சிவலிங்கம், மநீம சார்பில் போட்டியிட்ட கமல் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். ராஜ்யசபா தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களை தேர்தல் நடத்தும் அதிகாரியான சட்டசபை கூடுதல் செயலர் சுப்பிரமணியத்திடம் பெற்றுக்கொண்டனர். துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் சுப்பிரமணியன் ஆகியோர் உடனிருந்தனர். இதேபோல அதிமுக சார்பில் போட்டியிட்ட இன்பதுரை, தனபால் ஆகியோரும் ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டதற்கான சான்றிதழ்களை பெற்றனர்.